ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். எஸ், சிறகடிக்க ஆசையுடைய அப்கமிங் இந்த ட்ராக்கை வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் போல் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோஹிணியுடைய அந்த வாய்ஸு. ரோஹிணியுடைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் என்னாச்சு அப்படின்னு தெரியல, வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் நம்மளுடைய பாண்டியன் சூஸில் சித்ராக்கு வந்து ஒரு செப்பரேட் வாய்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, காயத்ரி மேம் ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஷூட் போயிட்டு இருக்கு. ஒரு 3 hours எபிசோடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால பேச முடியலன்னா வேற ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க. சித்துக்கு வந்து 2 வாய்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, அதில் இன்னொரு வாய்ஸ் தான் இந்த வாய்ஸ். இவங்களுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ரோஹிணிக்குமே. இன்னொரு நம்மளாலுமே ஒரு 5 எபிசோட் கிட்ட பார்த்துட்டோம் இந்த வாய்ஸில் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்குமே இது பழகிடும். பட் இந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்கு தெரியுமா, இந்த எபிசோட்ஸில் வந்து இப்போ நியூவாக எடுத்த எபிசோட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் வந்துருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் லாஸ்ட் ஸ்கெடியூல் எடுத்து வச்ச எபிசோட்ஸ். நீங்கள் அந்த வாய்ஸ் வச்சுமே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். எஸ், இன்னைக்கே வந்துட்டு அந்த தாலி பிடிச்ச போகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆகும்லாம் நினைச்சேன், வீட்டில் ஏதாச்சும் பேசிக்கலாம் வருவாங்கன்னு நினைச்சேன். பட் டைரக்டா வந்துட்டு மண்டபத்துக்கே வர மாதிரி சீன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் முத்து மீனாவுடைய அந்த குட்டி லவ் ட்ராக்கு, அதாவது முத்து வந்து எதுவுமே பேசாமல் வாய் மேலே கை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. மீனாவுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே போல் வந்துட்டு அண்ணாமலை அப்பாவுக்கு வெறுப்பேற்ற விதமாக வந்துட்டு அந்த இவருக்கு ஸ்ருதியுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இன்னைக்கே வந்து அந்த சீன்லாம் வந்துருச்சு, இந்த கால் தூக்கி போடுறது, காலால் இது பண்ணுறது, அந்த விஷயம்லாம். இதுக்கப்புறம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா முத்து ஒரு பக்கம் கோபமாக மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு நடுவில் ரோஹிணியுடைய அப்பா வருவாங்களா, அந்த பக்கம் வந்துட்டு ரோஹிணி வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்ட் கூட நீங்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஒரு சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டோம்னா அப்படின்னா அந்த சின்ன கோடு மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வரல அப்படிங்கிற விஷயத்த முத்துவை வச்சு ஏதாவது ட்ரிகர் பண்ணி ஏதாவது பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுட்டோம்னா அதை பற்றி பேசிடுவாங்க. அவங்க அப்பா வரலங்கிற விஷயம் வந்து பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி வந்து கொண்டு வராங்க. எஸ், மயில் பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்துட்டு முத்துக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அவரை இது பண்ணுற மாதிரி வந்து இவங்க ரோஹிணி ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஸ்ருதியுடைய அம்மா வேற ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அப்பா ஆல்ரெடி ஸ்டார்டடு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு அண்ணாமலை அப்பா ட்ரிகர் பண்ண அப்படின்னா முத்து கண்டிப்பாக சண்டைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். ஸ்ருதியுடைய அம்மா பிளான் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சிவ் ட்ராக்ஸோட தான் இந்த ட்ராக் வந்து மூவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக முத்து குடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படியே குடிச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலுமே மீனா ஏதாச்சும் சொல்லி காப்பாற்றுவாங்க. அவங்க தான் ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் கொண்டு வராங்க. ஹோப் இது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ராக்காக இருக்கும். கண்டிப்பாக டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு என்கேஜிங்காக கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அதே போல் நேற்று வந்துட்டு செட்டில் இருந்து நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹோல் ஃபேமிலியுமே இருக்கிற மாதிரி. முக்கியமாக அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா குமரன் சாரும் தங்கைய மாடசாமி சார், அவர் 2 பேருமே வந்து இருந்தாங்க. அது இன்னும் பெரிய ஸ்பெஷல். ஏன்னா அவங்க இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். அவர் செட்டில் இருந்து பிக்சர்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் குமரன் சார் பண்ணது. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அதே போல் எல்லா பேருமே நின்று ஒன்றா ரீல்ஸ் எடுத்து போட்டது அதெல்லாம் இன்னுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஹோப் இந்த ட்ராக் எப்படி முடியுது அப்படிங்கிறத நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டிஆர்பி வைஸ் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல ட்ராக்ஸ் வந்து வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் தோணுது. அதே போல் இன்னைக்கு ரோஹிணி சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது ஒரு சேலையில் சாயம் வெளுக்கிற மாதிரி வந்து என்னோட கேரக்டர் ரிவீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூன் அந்த ஒரு ரிவீலுமே இருக்கு. ரோஹிணியுடைய ட்ரூத் ரிவீல் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. அதே போல் ரோஹிணியுடைய அம்மா இன்னைக்கு ஃபீல் பண்ணி போன விஷயங்கள் எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு ஒரு மிக்சட் எபிசோட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் அப்கமிங் பற்றி கலெக்ட் பண்ணிட்டு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இந்த ட்ராக்ல வந்து ரவி ஸ்ருதி பிரிஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி, அதாவது வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி உங்க கேள்விகள் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா மனோஜுடைய பர்த்டே வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதே காஸ்டியூம்ல தான் அங்கே இருப்பாங்க. அங்கே ரவி அண்ட் ஸ்ருதி 2 பேருமே இருப்பாங்க. வீட்டெல்லாம் போயிருக்க மாட்டாங்க போல. சண்டைலாம் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கே வர மாதிரி தான் வந்து ட்ராக் இருக்கும். எண்டிங் பாசிட்டிவாக இருக்கும். பட் நடுவில் நிறைய என்கேஜிங் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.